வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. அதிமுகவுடைய அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அன்வர் ராஜா நாளிதழ் ஒன்றுக்கு இன்னைக்கு ஒரு பேட்டியை கொடுத்திருக்காரு. அதில் அவர் சொன்ன சில முக்கியமான விஷயங்கள் கவனிக்கத்தக்கவையாக இருக்குது. பாஜக அதிமுக கூட்டணி பற்றி அதில் கேள்வி வந்தபோது அவர் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இது ஒரு தேர்தலுக்கான கூட்டணி அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லை, இன்னொன்று பாஜக தமிழ்நாட்டில் காலூன்றுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும் அழுத்தம் திருத்தமாக அவர் பதிவு செஞ்சுருக்காரு. முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அது எடப்பாடி பழனிசாமி தான். அதை ஏதாவது மாற்ற நினைச்சா பாஜக அப்படியான ஒரு திட்டம் ஏதாவது வச்சுருந்தா அதை தவிடுபொடியாக்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட அன்வர் ராஜா குறிப்பிட்டிருக்காரு. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது உறுதியான பிறகு தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான சர்ச்சைகள் அப்படிங்கிறது ஓய்ந்த பாடு இன்னும் இதுவரைக்கும் இல்லை. இந்த சூழலில் தான் அதிமுகவில் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சரான அன்வர் ராஜாவுடைய இந்த பேட்டியும் கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இது அன்வர் ராஜாவுடைய குரல் மட்டும் இல்லை, இது அதிமுக ஒட்டுமொத்த அதிமுகவுடைய குரல் அப்படிங்கிற பேச்சும் கூட ஒரு பக்கம் எழுந்திருக்குது. எதை நோக்கி நகருது அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய கேள்விக்கள நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சில் சம்பத், அதே போல் அரசியல் விமர்சகர் துரைபாண்டியன், அதே போல் பாரதிய ஜனதா கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் புரட்சி கவிதாசன், இவர்களோடு பேச்சாளர் கோ சீனிவாசன், இன்னும் சற்று நேரத்தில் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பசீர் இணைய இருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். நான் துரைபாண்டியன்லேருந்தே ஆரம்பிக்கலாம். ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுவோம். அன்வர் ராஜாவோட பேட்டி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அன்வர் ராஜாவோட பேட்டி என்பது இந்திய நாட்டில் இருக்கிற மைனாரிட்டி மக்களின் மனதில் இருக்கிற என்ன எண்ணமோ அதை இன்று அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். பாஜக பற்றி இந்திய நாட்டில் இருக்கிற மைனாரிட்டிகள் ஒரு பயத்தோடு இருக்கிறார்கள். அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் இன்றைக்கு அன்வர் ராஜா அவர்கள் பேசியிருப்பது. அதனால் அவர் உள்ளே இருக்கிறது தான் இன்றைக்கி வெளிப்பட்டிருக்கிறது ஒன்று. ஓகே. அதுபோல் அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒரு இயற்கையான கூட்டணி அல்ல, அது செயற்கையான கூட்டணி என்பதை விட அது கட்டாய கூட்டணி. கிட்டத்தட்ட நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ கேட்டுக்கிட்டு உட்காந்துரு என்று சொல்லி ஐடிசி சோழா ஹோட்டலில் கொண்டு போய் உட்கார வச்சு அறிவிக்கப்பட்ட ஒரு கூட்டணி தான். அதனால் அந்த கூட்டணி என்பது ஒரு கட்டாய கூட்டணி. அதனால் மக்கள் மத்தியில் எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற இந்தியா கூட்டணி அல்லது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய உண்மையான மனதின் ஒளி. அந்த மனதின் ஒளிதான் இன்று தமிழ்நாடு முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பல்வேறு காரியங்களை இந்திய நாட்டில் எந்த முதலமைச்சரும் செய்யாத காரியங்களை எல்லாம் தமிழ்நாட்டின் முதல்வர்கள் செய்து சாய்த்து கொண்டிருக்கிறார். ஓகே, அதை அடுத்தடுத்து பேசலாம். சீனிவாசன், உங்களோட கருத்து என்ன? அன்வர் ராஜா பேசியிருக்காரு, குறிப்பிட்டிருக்காரு, அதாவது தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் சிறுபான்மையினருடைய வாக்குகளும் கிடைக்காது பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததுனால, அது கொஞ்சம் கிடைக்கிறது சந்தேகம்தான் அப்படிங்கிற அந்த கருத்தையும் கூட பதிவு செய்கிறாரு. இது கிடைக்காது, வாக்கு கிடைக்காது, மக்கள் ஏற்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சும் ஏன் இந்த கூட்டணி? இல்லை, மக்கள் விரோத ஆட்சியான திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற ஒரே லட்சியத்தில் ஒரே புள்ளியில் தான் இன்றைக்கு பாஜக இன்றைக்கு என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ திமுக எதிரியாக நினைக்கிற கட்சிகளோடு கூட்டணி, என்டிஏ கூட்டணியை தலைமை தாங்குகிற இடத்தில் அதிமுக இருக்குது. இப்போ கழகத்துடைய மூத்த முன்னோடி ஐயா அன்வர் ராஜா அவர்களுடைய கருத்து மாறுபட்ட கருத்து இல்லை, கழகத்துக்கு எதிரான கருத்து இல்லை, குழப்பத்தை ஏற்படுத்துகிற கருத்து அல்ல. கழகத்துடைய பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடியார் என்ன சொன்னாரோ அதை தான் அவர் வழிமொழிஞ்சிருக்கிறார். அதனால் எந்த விதமான குழப்பத்திற்கும் இடமில்லை. இது தற்காலிக தேர்தல் ஏற்பாடு தான் இந்த கூட்டணி. தேர்தலுக்கு பிறகு இந்த கூட்டணி அவங்கவுங்க நடவடிக்கைகளுக்கு உட்பட்டு தான் போவாங்களே தவிர வேறு எந்த விதமான குழப்பமும் இதுல இல்ல. இந்த கூட்டணி சிறுபான்மையினருடைய வாக்கு கிடைக்காது அப்படிங்கறத எடப்பாடி அப்ப ஒத்துக்கிறாரா? இல்ல, அவர் என்ன சொல்லியிருக்கிறார் நாளிதழ்ல செய்தி அன்வர் ராஜா ஐயா சொல்லியிருக்காருன்னா, அதாவது இஸ்லாமியர்கள் சிறுபான்மை மக்கள் அதிமுகவில் இருக்கிற அதிமுகவை ஆதரிக்கிற மக்கள் நிச்சயமா வாக்கு செலுத்துவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வரி இருக்கு சீனிவாசன், பெரும்பாலும் கிடைக்காது. அதாவது சிறுபான்மையினருடைய வாக்குகள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு பெரும்பாலும் கிடைக்காது,
ஆனால் வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய பாஜகவினர் வந்து வாக்களிப்பாங்க, சாரி வந்து அதிமுகவினர் வந்து வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, அதாவது வாக்குகள் வந்து சிதறாமல் கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ சிறுபான்மை மக்களுக்கு திமுகவுடைய அத்துணை நலன்களும் திட்டங்களும் போய் சேர்ந்துருச்சா அப்படிங்கிறது சந்தேகம்தான். அப்போ அரசுக்கு எதிராக இருக்கிற இந்த அரசில் பயனடையாத சிறுபான்மை மக்கள், இந்த இந்த அரசை வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிற அத்துணை தரப்பு மக்களும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு நிச்சயமாக வாக்கு செலுத்துவாங்க. அந்த கருத்தை அந்த அடிப்படையில் தான் ஐயா சொல்லியிருக்கிறாரே தவிர, மற்றபடி கூட்டணிக்குள்ள குழப்பமாவோ அல்ல கழகத்திற்கு எதிராகவோ அந்த கருத்தை அவர் வைக்கலைன்னு நாங்கள் நம்புகிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்றைக்கு திமுக அரசு, திமுக சரியாக இருக்குன்னு கூட்டணி கட்சிகள்லாம் நம்புகிறாங்க. திமுக கூட்டணி கட்சிகளை பற்றி அடுத்த சுற்றில் பேசலாம். நன்றி. ரைட், பேசலாம், நம்ம பேசலாம். நஞ்சுல் சம்பத் சார், தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது பாஜக அப்படின்னு சொல்லி அன்வர் ராஜா பேசியிருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய நெஞ்சில் எவ்வளவு வலி, அவருடைய நெஞ்சில் எவ்வளவு சுமை, அவருடைய நெஞ்சில் எவ்வளவு கனம் இருக்கிறது என்பதை இந்த வாக்கு மூலம் வெளிப்படுத்துகிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பிஜேபி கட்சியோடு உறவு வைத்துக் கொண்டதன் மூலம் ஒரு அரசியல் தற்கொலையை செய்திருக்கிறது. இனிமேல் அதை மீட்க முடியுமா என்றால் முடியாது. இந்தியாவின் அதிகாரமிக்க உள்துறை அமைச்சர் இன்றைக்கு இதை ஆட்டி படைக்கிறார். ஒரு மேஜர் பார்ட்டி கூட்டணிக்கு சீஃப் எடப்பாடி பழனிசாமியை நட்சத்திர ஹோட்டலில் ஒரு செவ்வி கொடுக்க கூட அவர் அனுமதிக்கவில்லை. அந்த ஃபோரம், அதில் பின்னாடி பிஜேபி கட்சியினுடைய கொடிதான் பறந்ததை தவிர அதிமுக கொடிக்கு அங்கே இடமில்லை. இவ்வளவு பெரிய அவமானகரமாக எடப்பாடியை நடத்தி இருக்கிறார்கள். 50 இடங்களில் அடையாளம் கண்டு வேலை பாருங்கள் என்று பிஜேபி நிர்வாகிகளுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். சரி, முன்னாள் தலைவர், நான் மதிக்கிற நல்ல நண்பர் அண்ணாமலை 86 இடங்களில் களம் காணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தடாலடியாக அறிவிக்கிறார். இப்போது என்ன ஆயிற்றென்றால், இதை தமிழ்நாட்டை ஒரு உத்தரப்பிரதேசமாக்கலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஒரு ஆண்டாண்டு காலம் இஸ்லாமிய பெருமக்கள் வழிபட்ட பாபரி மஸ்ஜித்தை உடைத்து நொறுக்கி, அதுவும் பட்ட பகலில் காட்டுமிராண்டித்தனமாக உடைத்து நொறுக்கி, அந்த நீண்டகாலம் வழக்கு நடந்து அந்த பாபர் மசூதியை யார் உடைத்தார்களோ உடைத்தவர்களுக்கே அந்த இடம் உரிமை உடையதென்று உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பை வாங்கிவிட்டார்கள். ஆண்டவன் சொல்லிட்டான். உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிவிட்டது. இப்போது அந்த தீர்ப்பு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு ஒத்திகை பார்ப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். கலவரத்திற்கு கால்கை முளைத்துத்தான் அந்த கட்சி ஒரு இடத்தில் காலூன்ற முடியும். இப்பொழுது மதுரையிலே முருகன் மகாநாடு நடத்தினார்கள். குன்றத்தை காப்போம், குமரனை காப்போம் என்று ஒரு மாநாடு நடத்தி, அதிலே அரசியல் பேச மாட்டோம் என்று உயர்நீதிமன்றத்தில் வாக்குறுதி தந்துவிட்டு அந்த கூட்டத்திலே அண்ணாவை அவமதிக்கிறார்கள். சரி, நான் இப்படி எடுத்துக்கலாம். கேளுங்க, அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், மோடிதான் என்னுடைய டாடி என்று சொன்ன ராஜேந்திர பாலாஜி, செல்லூர் ராஜு போன்றவர்கள் அச்சடித்த பதுமையாக அந்த மேடையில் உட்கார்ந்திருந்தார்கள். குன்றத்தை காப்போம், குமரனை காப்போம் என்று சொன்னவர்கள் மிகுந்த வலியோடும் வேதனையோடும் நாஞ்சில் சம்பத், சன் நியூஸ் நேயர்களுக்கு இந்த நிகழ்வின் மூலம் பதிவு செய்கிறேன். ஆண்டாண்டு காலம் திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியில் சிக்கந்தர் தர்காவில் வழிபட்டு வந்த இஸ்லாமிய பெருமக்கள் இப்பொழுது வழிபாடு செய்ய முடியவில்லை. இல்லை, நான் இந்த இடத்துக்கு தான் வரேன்.
சிறுபான்மையினருடைய வாக்குகள் கிடைக்காது அப்படிங்கிறத வந்து அன்வர் ராஜாவும் அதை வந்து சொல்லிட்டாரு, கோடிட்டு காட்டிட்டாரு. இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். சரி, இப்போ அவங்களோட கேள்வி என்னென்னா, அதிமுக தரப்பில் இருக்கவங்களே வந்து பலரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக இல்லாமல் ஒரு கூட்டணியை அமைச்சு தான் களம் கண்டோம். அப்போ வந்து சிறுபான்மையினர் அப்படியே வந்து மொத்தமாக எங்களுக்கு வாக்களிச்சிட்டாங்களா இப்போ வாக்களிக்க போகிறதுக்கு? இப்போ அதனால் அவங்க இருந்தால் என்ன, கூட்டணியில் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, அதனால் சிறுபான்மையினர் வாக்கு கிடைச்சா என்ன, கிடைக்காட்டி என்ன, அப்படியான ஒரு மனநிலைக்கு வந்துட்டாரா எடப்பாடி? இல்லை, எடப்பாடி அதிமுகவுக்கு ஒரு நல்ல கட்சிக்கு மோசமான தலைவர். விளிம்பு நிலை மக்களினுடைய நம்பிக்கை பெற்ற கட்சி. நான் இன்னும் என்னுடைய நெஞ்சில் துருத்தி கொண்டிருக்கிற ஒரு வேதனை பதிவு செய்கிறேன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கும் பொழுது அந்த ஆவணத்தில் கையெழுத்து போட்ட 11 பேரில் தமிழ் மகன் ஹுசேன் ஒருவர். கேட்டீங்களா? வக்பு வாரிய தலைவராக இருந்தவர் அன்வர் ராஜாவை போல. ஒரு கட்சியினுடைய மூத்த உறுப்பினர், மக்கள் திலகம் எம்ஜிஆரின் செல்ல பிள்ளையாக அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்தவர், ஜெயலலிதாவால் அங்கீகரிக்கப்பட்டு வக்பு வாரிய தலைவராக முடிசூட்டப்பட்டவர். இன்றைக்கு மருந்து வாங்க காசில்லை, உடல் உபாதைக்கு ஒரு தீர்வு காணுவதற்கு சக்தி இல்லை. ஒரு 6வது விரலாக இந்த அதிமுக அவரை அலட்சியப்படுத்தி அவர் நாகர்கோவிலில் அவருடைய குடியிருப்பில் இன்றைக்கு ஒரு சபிக்கப்பட்டவனை போல படுத்து கிடக்கிறார். அதிமுக என்கிற கட்சியினுடைய அவைத்தலைவரே அடுத்த வேளை உணவுக்கு என்ன என்கிற நிலைமைக்கு இன்றைக்கு அவர் நொறுங்கி கிடக்கிறார். அன்வர் ராஜா ஏன் கொதிக்கிறார் புரிகிறதா? என்னை போலத்தான் வக்பு வாரிய தெரிய தலைவராக இருந்தவர் அவர். நான் ஓரளவிற்கு என்னுடைய நிலைமையை தக்க வைத்து கொண்டேன். ஆனால் அந்த வாய்ப்பை இழந்துவிட்ட தமிழ் மகன் ஹுசேன் இன்றைக்கு கையிறு நிலையில் அதிமுகவால் கைவிடப்பட்டிருக்கிறார் என்ற கவலை கூட அவரை அழுத்தி இருக்கலாம். அது கூட இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ரைட், நம்ம புரட்சி கவிதாசன்கிட்ட கேட்போம். புரட்சி கவிதாசன் சார், இந்த பேட்டி அப்படிங்கிறது ஒரு சலசலப்பை உண்டாக்கியிருக்குது. அன்வர் ராஜாவுடைய பேட்டி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சலசலப்பை உண்டாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். இந்த கூட்டணி அறிவிப்பு வெளியான நாள்லேருந்து ஏன் இந்த சர்ச்சை அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது? அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான சர்ச்சை. அதாவது திமுகவை எதிர்ப்பதற்கு அதிமுக தலைமையிலான ஒரு சக்தி வாய்ந்த கூட்டணி அமையாது அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகள் மனப்பால் குடித்து கொண்டு இருந்தார்கள். ஒரு சக்திமிக்க கூட்டணி, ஒரு மாற்று சக்தி கூட்டணி திமுகவை வீட்டுக்கு அனுப்பி அதிமுகவை கோட்டைக்கு வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கூட்டணி, மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு கூட்டணி ஏற்பட்டு விட்ட கலக்கத்தில் வெறுவாய்க்கு அவல் கிடைத்தது மாதிரி இதையெல்லாம் போட்டு மென்று தின்று கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். நம்ம அண்ணா வந்துட்டு திராவிட இயக்க பேச்சாளர் அருமை அண்ணன் நாஞ்சில் சம்பத், அவங்க தமிழ் கேட்டு வளர்ந்த தம்பிகள் தான் நாங்கள். அரசியல் தற்கொலை இல்ல அது அவர் சொல்லுவார், அதனால தான் சொல்ல வந்தேன். அவர் தமிழ் கேட்டு வளர்ந்த தம்பி தான் நான், ரொம்ப மரியாதைக்குரிய அண்ணன். ஆனால் அவர் அதை கரெக்டாகவே சொல்லிட்டார். அதாவது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு. குன்றை காப்போம் குமரனை காப்போம் அப்படின்னு அவர் சொன்னார். நாங்கள் மாநாடு நடத்தணும். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பது திருவிளையாடல் புராணம். அது எப்போ எழுதணும்னு அண்ணனுக்கு தெரியும். அவர் இலக்கியம் அறிந்தவர். சரி, அன்வர் ராஜாவுக்கு வந்துருவோம். இல்ல அவர் அங்கே போனதுனால நானும் போக வேண்டியமா இருக்கு. முருகனை தொட்டதுனால குமரனை தொட்டதுனால நானும் தொட வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டேன். மற்ற வகையில் நான் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் எனக்கு கிடையாது. நிகழ்ச்சியின் நிரல் அன்வர் ராஜாவுடைய பேட்டி தான். ஆனா அண்ணன் தாண்டி போகும்போது நீங்க தடுக்கல, என்னைய மட்டும் தடுக்கிறீங்க. இல்ல தடுக்கல, அதுக்குள்ளேயே டிராவல் ஆக வேண்டாம், அடுத்ததுக்கு வாங்கன்னு கூப்பிடுறேன். அதுக்குள்ளே தான் நான் பேசுறேன். ஓகே, அதனால திருமிகு அன்வர் ராஜா அவருடைய குரல் என்பதை நான் ரசிக்கிறேன். அதுல எந்த வருத்தமும் எனக்கு கிடையாது.
ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுல இல்ல, இல்ல. பாஜக காலூன்ற முடியாது அப்படின்னு சொல்லி அன்வர் ராஜா சொன்னதை புரட்சி கவிதாசன் ரசிக்கிறீங்களா? இல்லைங்க, அது என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லியிருக்காரு. சரி, நீங்க ஆமா. அந்த அடிக்கோடு நீங்க அதுதான் வசதியா நீங்க மறந்துட பாக்குறீங்க, மறைக்கிற பாக்குறீங்க, அதுதான் தவறு. நீங்க பாம்பை வந்து முழுமையாக அடையாளம் காணணும்னா தலையை மட்டும் வைத்தோ அல்லது வால் பகுதியை மட்டும் வைத்தோ அடையாளம் காண முடியாது, முழுமையாக அடையாளம் காணணும். அதனால திரும்பி அன்வர் ராஜாவுடைய பேட்டியை முழுமையாக நீங்க வாசித்து பாருங்க. அந்த இடத்துல ரொம்ப கவனமா அந்த எச்சரிக்கையா yes, yes. அந்த வார்த்தையை ரிசர்வ் Right, பண்றாரு. right, right. அதாவது அப்போ பாஜக தமிழகத்திலே புரட்சி கவிதாசன் சொல்லி கூட- முடிக்கிறேங்க. சரி, சொல்லுங்க சார். பாஜக தமிழகத்திலே காலூன்ற முடியாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்கிறாரு. அதே மாதிரி சிறுபான்மையினர் வாக்குகள் பெரும்பாலும் கிடைக்காது என்பது தனிப்பட்ட கருத்துங்கிறாரு. ஆனா பிஜேபியிலேயே சிறுபான்மையினர் பிரிவு இருக்கிறது, அது அண்ணனுக்கு தெரியும். அண்ணன் அன்வர் ராஜாவுக்கு நல்லாவே தெரியும். நாங்க ராமநாதபுரத்தில் போட்டியிட்டு சிறுபான்மை மக்கள் 100 விழுக்காடு இருக்கக்கூடிய இடங்கள்ல பெரும்பான்மை வாக்கு வாங்கி இருக்கிறோம். இதெல்லாம் நிரூபிச்ச விஷயம். தெலுங்கானாவுல இல்ல சார், 100 விழுக்காடு இஸ்லாமியர்கள். தனிப்பட்ட கருத்தாகவே இருந்தால் கூட அவர் மனசுக்குள்ள இருக்கிற வழிதான் அது. இல்ல இல்ல அவர் சொல்றது போல இல்ல நான் சம்பத்தனை குறிப்பிட்டது எல்லா போல ஐயா திமுக ஆட்சியை விட்டு போகணும்னு ஆசைப்படுமா? இல்ல அதிமுக எதிர்க்கட்சியாவே இருக்கணும்னு ஆசைப்படுமா? அது மாதிரி எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது அவங்களுடைய அரசியல் அவா. ஆசை இல்லாதவன் மனிதன் இல்ல, முற்றும் திறந்த முனிவன் கிடையாது நாங்க. அதனால பிஜேபி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது சுயமரியாதையும் தன்மானமும் மிக்க புரட்சி கவிதாசனுடைய குரல், பிஜேபி தொண்டனுடைய குரல், எங்களுடைய தலைமையின் குரல். இது காலத்தின் தேவை அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஆனால் தேர்தல் என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு அப்படின்னு பல முறை மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அதுபோல இங்கே இருக்கக்கூடிய நம்ம மாண்புமிகு மரியாதைக்குரிய மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்களும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாங்க. அதனால அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய குரல்களை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிகாரம் படைத்தவர்கள் யார் அப்படின்னா இந்த இந்திய அலையன்ஸுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலையெழுத்தை தீர்மானிக்க வேண்டியது சீஃப் ஆர்கிடெக்டர் அப்படின்னு சொன்னா தலைமை கட்டுமான பொறியாளர் அப்படின்னா இரும்பு மனிதன் அமித்ஷா தான், அரசியல் சாணக்கியன் அமித்ஷா தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில மாண்புமிகு எடப்பாடியார் தான். எடப்பாடியார் சொன்னாரா பாஜக கால் ஊன்ற முடியாது கை ஊன்ற முடியாதுன்னு எடப்பாடியார் சொன்னாரா? அதனால ஏங்க நீங்க இல்ல 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 அதுதான் அவர் ரொம்ப ஜாக்கிரதையா அன்வர் ராஜா இருக்கிறாரா இல்லையா அவர் இருக்காரு சார். whether it is official statement of ADMK சார் சொல்லுங்க. அவர் சொல்ற சார் அது அவரோட பேட்டி சார். இல்ல சார், இல்ல சார், அவர் வீட்டுக்குள்ள விதாசனுக்கு தான் 2026ல பிஜேபிக்கு ஆட்சி வரணும்னு ஆசை இருக்கு. ஆனா திமுக வீட்டுக்கு அனுப்பணுமே. திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு எந்த தியாகத்தின் எல்லையும் தொடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோங்கிறதுனால தான் அந்த கூட்டணி. அதனால இப்போதைக்கு தமிழ்நாட்டில் நீங்க சொன்ன கருத்து அப்படிங்கிறது வந்து பாஜக என்ன நிலைப்பாட்டில் இருக்குதோ அதனோட கருத்தை தான் பிரதிபலிக்கிறீங்க. அது உங்களோட தனிப்பட்ட கருத்துன்னு சொன்னாலும் அதுதான் உங்களோட கருத்து, அதுதான் கட்சியோட கருத்து, அதுதான். ஆனா அதிமுக அப்படி இல்லையே. இல்ல இப்போ ஏற்கனவே மாண்புமிகு எடப்பாடியார் அவருக்கு தெளிவா சொல்லிட்டாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொல்லுகிறாரு. அதே போல பிஜேபியில் இருக்கிறவங்க சொல்றாங்களே, அதுக்கு தெளிவான விளக்கம் தாருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது அதிமுக உள்ளடங்கிய தேசிய அளவிலான கூட்டணி. அதனால தேசிய அளவிலான பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் கூட நாங்க வந்துட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்றோம், பிஜேபி ஆட்சின்னு சொல்லல. கூட்டணி பேச்சுக்கே இடமில்லைன்னு சொல்லி அன்வர் ராஜாவும் அந்த பேட்டியில குறிப்பிட்டிருக்காரு. சார் இதை பற்றிய விளக்கத்தை இது பற்றிய பொழிப்புரையை இரும்பு மனிதன் அமித்ஷா தான் எழுத வேண்டும், எடப்பாடியார் தான் எழுத வேண்டும். அதனால நான் இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். நம்ம திராவிட இயக்க பேச்சாளர் அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டி அப்படின்னு ஏற்கனவே கலைஞர் சொன்னதை மறுபதிப்பு செஞ்சு அன்வர் ராஜா வந்து நல்ல மனிதர் தவறான கட்சியிலே இருக்கிறார் அப்படின்னு. அன்வர் ராஜா இல்ல அதோட ஒப்பிட்டு தான் சொன்னாரு. ஏற்கனவே கலைஞர் வந்துட்டு வாஜ்பாய் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டி நாங்க இந்த ஒப்பீடே தவறுங்க, இது கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அப்படி ஒண்ணு இருக்க முடியாது. ஆப்பிள் மரத்துல போயிட்டு வேப்பங்க பழுக்குமா கேட்கிறேன். ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டி, அதாவது ராங் பர்சன் இந்த ரைட் பார்ட்டி, நெவர் சான்ஸ். அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால ஒப்புமை கூட பொருந்துற மாதிரி சொல்லணும், பொய்யை கூட பொருந்த சொல்ல வேண்டும். ஒரே ஒரு விஷயத்தை குறிக்கிடுறாரு. ஒரே ஒரு அன்வர் ராஜா தனிப்பட்ட முறையில் சொன்னார்னா
அவர் அதிமுக அமைப்பு செயலாளராக இருந்தானே சொல்லியிருக்காரு. ஆமா, அது எப்படி நீங்க தனிப்பட்ட முறையான ஏங்க? கருத்து? இருங்க இல்ல, இல்ல, இல்ல. தயவு செய்து இருங்க. நான் அடுத்தது அமைப்பு செயலாளர்ங்கிற மாதிரி அடுத்தது சொல்றேங்கிறாரா? அவர் சொல்றார் அமைப்பு இரும்பு செயலாளர்ங்கிற மனிதர் மாதிரி அமித் ஷா. சொல்றாரா? என்ன மனிதர்? இரும்பு மனிதர் அமித் ஷா. ஆமாங்க, அவர் என்ன ஆமாங்க. சொன்னார் தெரியுங்களா? ஆமாங்க, 2 நாளைக்கு இரும்பு முன்னாடி மனிதர் தான். 2 நாளைக்கு முன்னாடி இரும்பு சிந்தூர் மனிதர் என்ன ஆபரேஷன் சொன்னார் நம்மளால தெரியுங்களா? செய்ய முடியுமா? நினைச்சு இருங்க, பாருங்க. நீங்க சொல்லிட்டீங்களே, நினைச்சு அதுதான் பாருங்க நீங்க சார். சொன்னதான். அமித் இரும்பு ஷா, மனிதர், அமித் அந்த இரும்பு மனிதருங்க. இரும்பு மனிதர் என்ன சொன்னார் தெரியுங்களா? 2 இரும்பு நாளைக்கு மனிதருக்கு முன்னாடி லட்சணம் எல்லாம் அதிமுக காஷ்மீர்ல கிழிஞ்சு தொங்குது. அதிமுகவில் எடப்பாடி தான் முதல்வரான ஒரு கேள்வி வருதுங்க. என்ன அவர் பதில் சொல்லாம தப்பிச்சு இல்ல, இல்ல, நான் கேட்கிறேன். அதிமுகவில் இல்ல, ஒரு முதலமைச்சர் இல்ல, வருவார். இல்ல, இல்ல. அப்ப அதிமுகவின் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியா அல்லது செங்கோட்டையனா அல்லது தங்கமணியா இல்ல வீரமணியா யார்? இல்ல, இன்னொரு ட்ராக் தயார் பண்ணிட்டாங்க. இல்ல, அண்ணா, வேலுமணி இல்ல, இன்னொரு இல்ல, ட்ராக் தயார் பண்ணிட்டாங்க. இல்ல, அதாவது எனக்கு எடப்பாடி ரொம்ப பழனிசாமியோட தெரியும். பேச்சு இருங்க, நீங்க எனக்கு ஒரு பேசுறது உண்மை தெரியணும். எனக்கு ஒரு எடப்பாடி உண்மை தெரியணும். பழனிசாமியோட எனக்கு ஒரு உண்மை பேச்சுவார்த்தை தெரியணும். நடக்கிற இல்ல, பொழுது இல்ல, சார், எனக்கு இதை ஒரு உண்மை கேட்டுங்க. தெரியணும். எடப்பாடி பழனிசாமியோட எனக்கு ஒரு உண்மை பேச்சுவார்த்தை தெரியணும். நடக்கிற பொழுது இன்னொரு ட்ராக் ஓடிட்டு இருக்கு. செங்கோட்டையனை கூப்பிடுறீங்க. செங்கோட்டையன் டெல்லியில போய் என்ன பேசிட்டு வந்தார்? இதுவரை நாட்டு மக்களிடம் நீங்களா சொன்னீங்களா? இல்ல, இல்ல. இரும்பு மனிதர்ட்ட என்ன ஏங்க? பேசினார்? கரும்பு மனிதர்ட்ட என்ன பேசினார்? ஏதாவது நீங்க சொன்னீங்களா? செங்கோட்டையன் என்ன பேசினார்? இப்பயாவது சொல்லுங்க. இல்ல, நான் அதே கேட்கிறேன். மாதிரி சரி, அவர் அதே மாதிரி சொல்லட்டும். தங்கமணிகிட்ட என்ன தனியா பேச்சுவார்த்தை? எடப்பாடி பழனிசாமி தான் அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் என்று சொன்னார். அவரிடம் தான் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அப்ப ஒவ்வொருத்தரா தனியா கூப்பிடுறீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? எப்படி எல்லா மாநிலங்களிலும் மாநில கட்சிகளை காலி பண்ணாங்களோ அதே போல கிட்டத்தட்ட பாஜக அப்படியான ஒரு திட்டம் வச்சிருந்தா அது அதிமுக தவிடுபொடியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அண்மையில அமித்ஷா சொன்னாருங்க, நம்ம சொல்லல, அன்னைக்கும் சொன்னார். இவர் கூட்டணி பத்தி பேசுறதுக்கு டெல்லி போறார். ஒரு நேர்மையான மனிதர் என்றால் நான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த போறேன்னு சொல்றார். ஆனா அவர் அதெல்லாம் சொல்ல, அவர் பாட்டு போனார். 3 கார் மாறி போனார். சரி போட்டோம், அது அவர் விருப்பம். எந்த கார்ல வேணா போனா, உள்ளே கூட ஏர் டாக்ஸில கூட போட்டோம், அது அவர் இஷ்டம். ஆனா போய் அமித்ஷா பார்த்து விட்டு என்ன சொன்னார்? நான் தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை பற்றி பேசினேன், நமக்கு நிதி கொடுக்காத பற்றி பேசினேன்னு சொன்னார். ஆனா அன்னைக்கு ராத்திரி அமித்ஷா போட்டார், தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்து விட்டது, ஆட்சி அமைக்கும்னு போட்டார். அப்ப எல்லாம் ஏன் எடப்பாடி பழனிசாமி பேசாம இருந்தாரு? அப்பவும் பேசல. ஐடிசி சோழாச்சாரில ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. நீங்க அந்த மீட்டிங் நடத்தின விஷயத்துல நம்ம நாஞ்சில் சம்பத் அருமையா சொன்னார். அங்க யாருமே பேச முடியலங்க. இவர் ஒருத்தர் பேசுறாரு, பேசணும்னு எழுந்திரிச்சு போயிட்டாங்க. அவர் சொன்ன மாதிரி பிஜேபி கூட தான் முன்னாடி இருந்தது. அதுக்கு அப்புறம் தான் என்டிஏ கூட்டணி அந்த போர்டே மாறுது. இருங்க நான் சொல்லிடுறேன். அப்போ அமித்ஷா அந்த இரும்பு மனிதர் யாரு முதலமைச்சருங்கிறதை ஏன் தெளிவுபடுத்தாம அதிமுகவை சேர்ந்த ஒருவர், அந்த அதிமுகவை சேர்ந்த ஒருவர் எடப்பாடி பழனிசாமியா அல்லது செங்கோட்டையனா அல்லது தங்கமணியா இல்ல வீரமணியா, யாராவது சொல்லுங்க. சொல்லிடுங்க சார், சொல்லிடுங்க. அதிமுகவோடு பிஜேபி கூட்டணி தான் வைத்திருக்கிறதே ஒழிய அதிமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பை அமித்ஷா அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதிமுக எம்எல்ஏக்கள் தான், வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் தான் தங்களுக்கான முதலமைச்சரை தேர்வு செய்வார்கள். இதுதான் ஜனநாயகம், இதுதான் அரசியலமைப்பு சாசனம் சொல்லுகிறது. அதனால அமித்ஷா போயிட்டு அதிமுக உறுப்பினர்களை இவர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்றோ அல்லது இவர்தான் முதலமைச்சர் என்றோ எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை தொடங்க வைக்கிறப்ப ஒரு விஷயம் சொல்றாரு சார், நான் தான் தலைவர்னு அவர் சொல்றாரு சார், நான் தான் தலைவர்னு அவர் சொல்றார். ஆனா அமித்ஷா ஏன் சொல்ல மாட்டேங்கிறார்? அதிமுகவின் தலைவர் நான் தான், முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் அவர் சொல்றார். ஆனால் அமித்ஷா இதை பற்றி பேசுவதை தவிர்க்கிறார். என்ன காரணம்? சொல்லுங்க, அது காரணத்தை சொல்லுங்க. இந்த சங்க பாடல்ல அது சினிமாவில் வேற மாதிரி வந்துருச்சு. அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் நீ இதுக்கு பதில் சொல்லுங்க சார். சொல்றத கேளுங்க சார். அன்னைக்கு சொன்னது அமித்ஷா தான், இன்னைக்கு சொன்னது அமித்ஷா தான். அதனால அன்னைக்கு எடப்பாடியார் தலைமையில் நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க கற்பனை எல்லாம் பண்ணாதீங்க. கற்பனை இல்ல, நீங்க சொன்னது கற்பனை எல்லாம் பண்ணாதீங்க சார். நாளைக்கு மக்களை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு வெற்றிகரமான யாத்திரையை நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க. மேட்டுப்பாளையத்துல துவக்கி வைக்கிறதுக்கு நயனா நாகேந்திரன் போறாங்க. சொல்லி அறிவிக்கிறார். அதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா அது சொல்லுங்க. அதிமுகவுடைய பிசினஸ்ல நாங்க தலையிட மாட்டோம். நீங்க திரும்ப தேர்தலுக்கு போகிறது யார் முதலமைச்சர் என்று சொல்லி வாக்கு கேட்பீர்களா கேட்க மாட்டீர்களா? சார் என்டிஏவுக்கு மட்டும் ஓட்டு போடு என்றுதான் கேட்க போகிறீர்களா?
என்டிஏ அத சார்பாக கொஞ்சம் வெளிப்படையா பேசிரலாமே. நான் என்ன கேக்குறேன், அத வெளிப்படையா வாங்க, அவர் சொல்ற மாதிரி வெளிப்படையா வாங்க. இல்ல பிஜேபியை பத்தி இவ்வளவு ஏன் கவலைப்படுறீங்க? நாங்க கவலைப்படல, நாங்க அதிமுக பத்தி எங்களுக்கு கொஞ்சம் கவலை இருக்கு. நீங்க திமுக பத்தி எங்களுக்கு கொஞ்சம் கவலை இருக்கு. நீங்க திமுக பத்தி கவலைப்படுங்க, எங்களுக்கு கவலை இல்ல. நீங்க திமுக பத்தி கவலைப்படுங்க. நாங்க எங்களுக்கு இல்ல திமுக ஆட்சியை பத்தி கவலைப்படுங்க. நீங்க எப்படி மாறிச திராவிட மாடலை பத்தி கவலைப்படுங்க. நீங்க எப்படி மாறிச மாடா திராவிட மாடல் அதிமுக காலி பண்ண போறீங்க, தமிழகத்தை நாட்டு மக்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால திமுக கவலைப்படுங்க. ரைட். சரி 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 மோசமான மாடல் என்பதை பற்றி கவலைப்படுங்க. சீனிவாசன் காலை உணவு போட்ட ஒரு முதலமைச்சர் பேசலாம் ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இறந்து போன நாடுகளே பாராட்டுகிறது. கேட்காது, பாக்குறவங்களுக்கு கேட்காது. அஜித் குமார் குடும்பத்திட்ட போன் பண்ணி பேசலாம். நீங்க துரைபாண்டியன் வரேன் துரைபாண்டியன் பேசலாம். ஒரு தவறு நடந்து விட்டதற்காக நடக்க கூடாது நடந்து விட்டது என்று சொல்லி அந்த அன்னையிடம் மன்னிப்பு கேட்ட ஒரே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான். இதை விட வெட்கக்கேடு என்ன இருக்கு? புரட்சி கைலாசம் டாபிக் மாறி வேறங்க ரெண்டு பேரும் போக போறீங்க. போலீஸ் மந்திரி தொடர்ந்து பேசலாம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அப்படின்னு இல்லங்க, இதை விட கொஞ்சம் கேளுங்க இருங்க. ஒரு டாபிக் சாரி மாத்தி வேறங்க மானாரு போயிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். வரேன் சாரி பாண்டுச்சு. ரைட், ஓகே. ஒரு சாரி மானாரு. அந்த அம்மா அஜித் அம்மா சரி. ஸ்டாலின் ஐயா பார்த்து சாரிப்பா ஆ. அப்படின்னுச்சு. சரி, இது ஓகே ஒரு ஓகே சாரிப்பா, ஓகே ஓகே. நீங்க அது வேற எங்க சாரிப்பா. போயிட்டு இருக்கீங்க? வேற எங்க ரெண்டு பேரும் வேற எங்க போயிட்டு இருக்கீங்க? சீனிவாசன், இது வந்து ஒரு தனிப்பட்ட கருத்து, அன்வர் ராஜாவுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட முடியுமா? இல்லை, அதுதான் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார்ல, என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு தான் சொல்லியிருக்கிறார். கூட்டணிக்கு குழப்பமோ குந்தகமோ அவருடைய கருத்தில் இல்லை. ரெண்டாவது, தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் அதிமுக தலைமையில் தமிழ்நாட்டில் தேர்தலை எதிர்கொள்ளும். இந்த கட்டமைப்பில் எந்த பிரச்சனையுமே இல்லையே. இப்போ அன்வர் ராஜா ஐயா பேசுனது வந்து தனிப்பட்ட கருத்தை தான் சொல்லியிருக்கிறார். கட்சியோட கருத்தை அதை வந்து கருதிட முடியாது. தனிப்பட்ட கருத்துன்னு அவரே சொல்லிட்டதுக்கு பிறகு அதுல என்ன உள்ள என்ன தேட நினைக்குது திமுக? எனக்கு ஒரு டவுட், இங்க இருக்கிற எல்லாருக்குமே இருக்கக்கூடிய டவுட். இப்ப ரைட், ஓகே, புதுக்கோட்டை சீனிவாசன் பேசுறீங்க, நீங்க ஒரு அதிமுக ஆதரவு டோன்ல பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஓகே ரைட், இது வந்து சீனிவாசனுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஆனா அன்வர் ராஜா அப்படி கிடையாது. அவர் அதிமுகவில் அமைப்பு செயலாளர், ஒரு முன்னாள் அமைச்சர். அதை எப்படி நான் ஒரு தனிப்பட்ட கருத்துன்னு எடுத்துட்டு போக முடியும்? இல்லை, அதை தனிப்பட்ட கருத்துன்னு எடுத்துக்கத்தான் வேணும். ஏன்னா அவர் வந்து சொல்கிற அந்த அந்த ஸ்டைல் இருக்கு இல்லையா, அந்த அந்த பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த கருத்தை அவர் ஏன் சொல்கிறாரு? அப்போ இது என்னுடைய பொது கருத்து, இல்லை கட்சியோட கருத்து, இல்லை கட்சிக்கான எதிர்கருத்துன்னு அவர் சொல்லலை. இல்லை, அப்போ சிறுபான்மை மக்கள் வந்து ஒரு நம்பிக்கையை பெறுற அளவுக்கு இந்த கூட்டணி கொண்டு போகணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால சிறுபான்மை மக்கள் சார் ஒரே ஒரு கேள்வி இல்ல சார், ஒரே ஒரு சார் இல்ல சார், சிறுபான்மை மக்களுடைய வாக்கு இருங்க சார், சிறுபான்மை மக்களுடைய வாக்கு திமுகவுக்கே சொந்தம்னு யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா சார்? சிறுபான்மை மக்கள் அதிமுக அரசாணை பயன்படுத்த எதுக்கு சார் முஸ்லிம் லீக் இத்தனை இருக்கு? மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு, புரட்சி கவிதாசன் அவர் முடிச்சிருக்காங்க. புரட்சி கவிதாசன் இருங்க ஏங்க, அதிமுக அவைத்தலைவர் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அதிமுக அவைத்தலைவர். அதிமுக நிறைய நிர்வாகிகள் இருக்கிறாங்க, எல்லாம் சிறுபான்மை மக்கள்ல பாதி பேர் இங்கே நம்ம கட்சியில் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் விட்டுட்டு சிறுபான்மை மக்கள் வாக்குகள் வந்து அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு எதிராக திரும்பும், திமுகவுக்கு தான் கிடைக்கும்ன்றதுல என்ன உத்தரவாதம் இருக்கு? அதெல்லாம் இல்லை. அதைத்தான் அவர் மனசில் வச்சுட்டு சொல்கிறாரு. அதிமுகவுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க, ஆதரவு நிலைப்பாடு உள்ள சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்க, அதனால் வாக்குகள் வந்து நிச்சயம் கிடைக்கும், சுத்தமாக கிடைக்காதுன்னு அவர் சொல்லவே இல்லை. அதற்கான உழைப்பை செலுத்தணும்னு தான் சொல்கிறார். அதோடைய பத்திரிகையுடைய அவர் செய்தியாளர்களை சந்திச்சோட சாரம்சம் அதுதான். அதனால் இந்த கூட்டணிக்கு எதிராக சிறுபான்மை மக்கள் வாக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கிறாங்க. அது முழுக்க முழுக்க அரசியல். அதில் அந்த மாதிரியான அரசியல் தேவையில்லைங்கிறதா எங்கள் கருத்து. இப்ப வந்து இன்றைக்கு அதிமுக அடிபணியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா குறிப்பிட்டிருக்காரு அன்வர் ராஜா. ஆனா பாஜக வந்து அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்குது. இப்போ அன்வர் ராஜாவை விட்டு ஒரு பிரஷரை கொடுக்குது பாஜகவுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இல்லை, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர் ஐயா நயினார் நாகேந்திரனோ அல்லது பாஜகவோட முன்னணி தலைவர்களோ
தமிழகத்து அரசியல் தேர்தல் கூட்டணியை பொறுத்தவரையும் யாரும் எந்த விதமான எதிர்ப்பு கருத்துமே சொல்லலை. அதாவது இதுவரையும் தமிழ்நாடு கூட்டணி ஆட்சியை சந்திச்சதில்லை. இதுதான் அன்வர் ஐயாவுடைய முக்கியமான சப்ஜெக்ட் வருது. கூட்டணி ஆட்சி இதுவரையும் இல்லை. அப்போ இந்த மாதிரி இனிமேலும் வராது. அப்போ அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஐயா எடப்பாடியார் தான் முதலமைச்சர். இது பாஜகவே சொன்ன செய்தி தான். அதனால் புதுசாக இவங்க திமுக அரசியலுக்காக இந்த கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்துக்காக ஆளுக்கு ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதில் எந்த விதமான உள்நோக்கம் உண்மைத்தன்மையும் இல்லை. இது உள்நோக்கம் கொண்டது. அதனால் என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையில் தான் தமிழ்நாட்டு சட்டப்பேரவை 26 சட்டப்பேரவை தேர்தலில் பங்கெடுக்கிறாங்க. மக்களுடைய வாக்குகளை அதீத வாக்குகளை பெறுவாங்க. இந்த மக்கள் விரோத ஆட்சி திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதுக்கான கூட்டணி தான் இந்த கூட்டணி. இது ஒரு தற்காலிக ஏற்பாடு. தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அந்த கட்சியினுடைய சித்தாந்தம் அவர்களுக்கு, அதிமுகவுடைய சித்தாந்தம் அதிமுகவிற்கு. அதனால் இது எந்த விதமான உள்நோக்கமோ பிரச்சனையோ கிடையாது. சீராக போயிட்டு இருக்கிற கூட்டணி. இன்றைக்கு திமுக கூட்டணியில் என்னென்ன நடந்துட்டு இருக்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸுக்கு விசிகாவுக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது. யார் வாக்குகள் அதிகமாக எடுத்திருக்கிறாங்க, யார் பெரிய கட்சி அப்படிங்கிற கருத்து ஓடுது. மார்க்சிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, திமுக கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சிருமான்னு அங்கே பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த கூட்டணியே இன்னைக்கு உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனையை வச்சுக்கிட்டு அதிமுக என்ன பண்ணுது, பாஜக என்ன பண்ணுதுன்னு பார்க்கறது தான் திமுகவோட இன்றைய அரசியல். அதனால அந்த அரசியல் எல்லாம் ஓரமா வச்சுட்டு மக்கள் எல்லாம் பேட்டி அப்படிங்கிறது திமுகவுல இருந்து யாரும் கொடுக்கல, திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த யாரும் பேசல. இது அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒருத்தர், ஒரு முன்னாள் அமைச்சர், அவரோட பேட்டி. அவர் தான் இந்த பிரச்சனையை சர்ச்சையை கிளப்பினது அவர் தான். இல்லை, அவருக்கான உரிமை இருக்குல்ல. அவர் அடிப்படையில் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர். அவருக்குன்னு சில ஒரு உரிமைகள் இருக்கும். ஜனநாயக இயக்கங்கள்ல ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லலாம். அதுல எந்த கருத்தும் இல்ல. சரி சரி, அப்ப அதிமுகவுடைய தொண்டர்களுடைய மனநிலை இதுதான் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, கட்சி ஒரு ராணுவ கட்டுப்பாடு இருக்கிற கட்சி. ஒரு தலைமை ஒரு முடிவை எடுத்துருச்சுன்னா தொண்டர்கள் அதன்படி தான் நடப்பாங்க. அப்ப ஆளுக்கு ஒரு கருத்துன்னு எல்லாரும் கொடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. புரட்சி தலைவி அம்மாவுடைய கட்சி இது. அந்த கட்சியை கொண்டு போய் சேர்க்கணும். இன்றைக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு, நல்ல கட்சி நல்ல கட்சி தான், அது ஒரு தவறான நபர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்னு சொன்னாரு. ரெண்டாவது, இது அரசியல் தற்கொலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, மக்களுக்கான தொண்டர்களுக்கான கட்சிக்கான ஒரு தலைவரை தொண்டர்கள் விருப்பப்படி ஒரு தலைவராக கொண்டாடப்படுகிறவர் ஐயா எடப்பாடியார், முன்னாள் முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர். இன்றைக்கு மக்களுடைய நம்பிக்கையும் கட்சியோட நம்பிக்கையும் முழுதா பெற்ற ஒருவர். அரசியலுக்காக அண்ணன் ஏதாவது சொல்லுவார், எதையாவது சொல்லுவார். இன்றைக்கு ஸ்டாலின், தமிழகத்துடைய முதலமைச்சர் ஸ்டாலினா 26 சட்டப்பேரவை தேர்தலில் ஐயா எடப்பாடியாரா, இதுதான் கணக்கு. அந்த கணக்கு நோக்கி கட்சி போயிட்டு இருக்கிறப்ப நல்ல கட்சி மோசமான தலைவர்னு சொல்ற உரிமை யாருக்கும் கிடையாது. தொண்டர்களால், அந்த கட்சியில் அதிமுக தொண்டர்களால் ஏற்று கொண்டாடப்படுகின்ற ஒரு தலைவரை போய் தவறுதலா பேசுறது அரசியலுக்காக பேசுறாங்க. தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய தேர்தல், இது ஒரு தமிழ்நாட்டுக்கான தேர்தல். இங்க இப்போ பார்க்க போறது ஸ்டாலினா எடப்பாடியா அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் பார்ப்பாங்க. யார் கூட கூட்டணி, பாஜக, மோடி, அமித்ஷா இதெல்லாம் உள்ள வரவே வராது அப்படிங்கிறது தான் அவரோட பார்வையாக கிட்டத்தட்ட இருக்குது. இதை எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? இதை இந்த தேர்தல் 2026 தேர்தல் தமிழ்நாட்டில் எப்படியாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசை அப்புறப்படுத்த வேண்டும் என்று பிஜேபி கட்சி வியூகம் வகுத்தால், திட்டமிட்டால், அதற்காக அணி திரட்டினால் அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை நான் குறை சொல்லவில்லை. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தற்காலிக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி மீன்பிடித்து இன்றைக்கு அவரை தங்கள் வலைக்குள்ளே சிக்க வைத்திருக்கிறார்கள். சிக்கிக் கொண்டவர் என்ன செய்வதென்று தெரியாமல், திக்கு தெரியாமல் அவர் தவிக்கிறார், தத்தளிக்கிறார். பிஜேபியோடு கூட்டணி வைத்துக் கொண்டால் தன்னுடைய தலையில் தானே கொள்ளியை வைப்பதற்கு சமம் என்பது அதிமுகவினுடைய அப்பாவி தொண்டனுக்கு கூட தெரியும். அதிகப்படியான விமர்சனமா இது தெரியலையா? இல்லை, அதிமுக தொண்டனுக்கே தெரியும். நீங்க
சீனிவாசனை உட்கார வச்ச இடத்துல ஒரு அதிமுக தொண்டனை உட்கார வச்சு கேட்டா அவன் அன்வர் ராஜாவோட ஆவேசமா பேசுவான். அவ்வளவு ஏற்கனவே பாஜக கூட்டணியில தான் 75 எம்எல்ஏக்கள் வந்தாங்க. அப்ப அதிமுக தொண்டன் தலையில கொல்லி வச்சுக்கிட்டானா? கொல்லி வச்சுக்கிட்டா 75 எம்எல்ஏ ஜெயிச்சாங்கல்ல. நாங்க 4 எம்எல்ஏ வந்தோமா? நாகர்கோவில், திருநெல்வேலி, மொடக்குறிச்சி, கோவை இந்த 4ல கூட வர்ற தேர்தலில் கரை சேர மாட்டாங்க. பாஜக வராது, எழுதி வச்சுக்கிடுங்க. முதல் சுற்றுல பேசும்போது நீங்க தான் சொன்னீங்க 50 இடம் டார்கெட் பண்ணிருக்காங்க, அண்ணாமலை வந்து 86 இடத்தை டார்கெட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்ப 4 கூட வராதுன்றீங்க? இல்ல கேக்குறாங்கன்னு சொன்னாங்க. கேக்குறாங்க. ஓகே, இல்ல டார்கெட் பண்ணா அப்ப அதற்கான வேலைகளை வராது, நாதி இல்லாம போயிடும் பிஜேபி கட்சி. நான் என்ன கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு தேர்தல் பரப்புரையை தொடங்குகிறாருன்னா குடியுரிமை திருத்த சட்டத்தை பற்றி பேசுவாரா? வக்ஃப் போர்டு சட்ட திருத்தத்தை பற்றி பேசுவாரா? இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தின் மீது ஒரு அத்துமீறல் செய்து ஆக்கிரமிப்பு நடத்தி தலாக் சட்டத்தை ரத்து செய்தாங்களே, அதை பற்றி பேசுவாரா? இன்றைக்கு இந்தியா முழுவதும் சிறுபான்மை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியை, இந்த புல்டோசர் ஆட்சியை பற்றி பேசுவாரா? பிஜேபி என்று இந்தியாவை ஆளுகிற ஒரு கட்சியில ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இன்னைக்கு பிஜேபி கட்சியில் ஒரு இஸ்லாமியர் இல்லை என்பதை பேசுவாரா? அமைந்திருக்கக்கூடிய மந்திரி சபையில் இந்த நாட்டில் விதைக்காமலே விளைந்திருக்கிற கழனிகள் நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் இப்படி இருக்காங்களே, இதுல ஒரு இஸ்லாமியரை ஏன் இடம்பெற செய்யவில்லை என்றாவது கேட்பாரா? இந்தியாவினுடைய விடுதலைக்கு பங்களிப்பு செய்யாதவர்கள் இந்தியாவினுடைய விடுதலைக்கு தலை கொடுக்கவும் உயிர் கொடுப்பதற்கும் தயாராக இருந்த ஒருவர்களை ஒரு வெறுப்பு அரசியல் செய்து இந்த நாட்டை விட்டு அகற்ற வேண்டும் என்று சிந்திக்கிற அளவிற்கு இன்றைக்கு எல்லை தாண்டி சிந்திக்கிறார்களே, இதை பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசுவாரா? இதையெல்லாம் நாடு எதிர்பார்க்கிறது. அதனால 2026 தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ளுகிற, பிஜேபியோடு கூட்டணி வைத்துக் கொள்ளுகிற அதிமுக துடைத்து எறியப்படும். இப்ப நீங்க புரட்சி கவிதாசன் பேசுற பொழுதே எதிர்கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரன் சொன்னார், கேட்டீங்களா? ஆமா, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பிஜேபியுடைய தலைவர் சொல்லுங்க. என்ன நீங்க வந்துட்டு இவங்களுக்கு உள் மனசுல என்ன இருக்குன்னு தெரியுதா? அப்படி சொன்னா நாங்க வந்து முதலமைச்சர் தாங்க சொல்லுவோம். நாங்க உள் மனசுல சொல்லணும்னா அண்ணாமலை முதலமைச்சர் சொல்லுவோம், நாங்க நயினார் நாகேந்திரன் முதலமைச்சர் சொல்லுவோம், எச் ராஜா முதலமைச்சர் சொல்லுவோம், ஆசைப்படுபவன் தான் சார் மனிதன். எங்களுக்கு ஆசை இருக்கு சார், தனித்த ஆட்சி அமைக்கிறதுல எங்களுக்கு ஆசை இருக்கு. ஆசை இருக்கு, அத்தனைக்கு ஆசை இருக்கு. அத்தனைக்கு ஆசைப்படுன்னு ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்காருல்ல, அத்தனைக்கு ஆசைப்படுறாங்க. இவங்க ஆசை நிராசை ஆகிவிடும். அதை வர்ற தேர்தலில் நாட்டு மக்கள் நிரூபிப்பார்கள். எனக்கு ஒரு சந்தேகம் சார், சொல்லுங்க. எனக்கு சீனிவாசன் சொல்லட்டும், புரட்சி கவிதாசன் சொல்லட்டும், 2025 சட்டமன்ற தேர்தல் இப்போ நடந்ததில்ல, பாராளுமன்ற தேர்தல். அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கும் இது இப்போ வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையில் அதிமுகவில் பாஜகவில் என்ன கொள்கை மாறுபாடு ஏற்பட்டிருக்கு? பாஜக வெறுப்பு அரசியலை கைவிட்டு விட்டதா? அன்னைக்கு ஏன் கூட்டணி சேரல, இன்னைக்கு ஏன் கூட்டணி சேர்ந்தீங்க? ஒன்று. அதுக்கு அடுத்தது என்னன்னா, இவர் வந்து நாங்கள் வந்து கூட்டணி தான் சொல்கிறாங்க. கூட்டணி தான் சொன்னால் முருகபக்தர் மாநாட்டில் அண்ணாவை அவமதித்தது, பெரியாரை பற்றி படம் போட்டு சித்தரித்தது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் உட்காந்துருந்தீங்க. திருடன் வந்துட்டு போய் 4வது நாள் நாய் குறைச்ச மாதிரி என்னைக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிங்க? முக்கியமான பாயிண்ட் ஒன்று. அடுத்தது இன்னும் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இன்றைக்கி திரு சம்பத் அவர்கள் சொன்னது போல் இஸ்லாமிய சமூக மக்கள், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அன்வர் ராஜாவுடைய குரல் என்பது இஸ்லாமிய மக்களின் உள்ளொளின்னு சொன்னேன். அந்த மக்கள் எவ்வளவு வேதனைப்படுகிறார் என்பதை அன்வர் ராஜா உணர்ந்ததனுடைய விளைவுதான் இஸ்லாமிய மக்களின் ஓட்டு பெரும்பாலான வாக்குகள் கிடைக்காதுன்னே சொல்லிட்டாரு. ஆனால் அதிமுக இருக்கவங்க ஓட்டு போடுவாங்கன்னார். நல்லா கவனிங்க அந்த வார்த்தை வித்தியாசத்தை. பெரும்பான்மையான இஸ்லாமிய மக்கள் வாக்கு கிடைக்காதுன்னு சொன்னார். இப்போ என்ன உங்களுக்குள்ள மாற்றம் வந்துருச்சு? அதாவது இல்ல பாஜகவில் கொள்கை மாற்றம் ஏதாவது வந்திருக்கா? பாஜகவில் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இருந்த ஒரு நிலைக்கும் இப்ப சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்ன கொள்கை மாற்றம் பாஜகவில் ஏற்பட்டுருச்சு? எடப்பாடி பழனிசாமி போயிட்டார். நான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமியும் தங்கமணி போன்றவர்களையும் பல அதிமுக அமைச்சர்களையும் இவர்கள் விரட்டி பணிய வைத்து கூட்டணி சேர்த்திருக்கிறார்கள்.
அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இவ்வளவு நாளா இந்த இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதும் கூட்டணி இல்லைன்னு ஜெயக்குமார் பேசிட்டே இருப்பார். டெய்லி டிவி திறந்து அவருடைய பேட்டி தான் வரும். இப்போ அவர் பேசுறதே விட்டுட்டார். ஒன்று. அடுத்தது ஏன் இப்போ நடந்தது? என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு ஒரு ரைடு போச்சுங்க. என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி யாரு? இவங்க வந்து பிஜேபிங்கிறது வந்து பல கட்சிகளோட கூட்டணி மட்டும் இல்லை, இடியோட கூட்டணி வச்சிருக்காங்க, இன்கம் டாக்ஸோட கூட்டணி வச்சிருக்காங்க, சிபிஐயோட கூட்டணி வச்சிருக்காங்க. இப்போ ஏன் திடீர்னு அதிமுக கூட்டணி வந்ததுன்னா, என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்பது எடப்பாடி பழனிசாமியோட உறவினருடைய கம்பெனி. இருக்கு, நான் முடிச்சிடறேன். அது இந்தியா முழுவதும் கட்டட வேலைகளையும் கான்ட்ராக்டையும் எடுத்து செய்து கொண்டிருக்கிறது. அங்க ரைடு போன உடனே பேச மாட்டேன்னு சொன்ன பழனிசாமி பேசிட்டார். விஷயம் அதுதான், வேற எதுவுமே கிடையாது. தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது. என்ன வேணாலும் மாறலாம். இன்னும் விஜய் ஒரு பக்கம் இருக்காரு. எழுதி வச்சுங்க மாறாது. எப்படியும் பாஜகவோட தான் அதிமுக போகும், மாறாது. ஏன்னா இடி அவங்க கையில இருக்கிறவர்ல, அந்த பயம் இருக்கிறவர்ல பாஜகவோட தான் அதிமுக இணையும். ஒருவேளை பழனிசாமி முரண்டு பிடித்தால், நல்லா கவனிங்க, நான் சொன்னேன் ரிசர்வ் படை மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. பழனிசாமி முரண்டு பிடித்தால் அதுனா அங்க அந்த ரிசர்வ் படை வச்சிருக்காங்க. யார் அது? செங்கோட்டையனை கொண்டு வந்துருவாங்க. நீ போ அதிமுகவில், இல்லைன்னா உனக்கு சின்னம் கிடையாது, விரட்டி விட்டுருவாங்க. அப்படி வந்து ஒரு ஏற்கனவே ஒரு ஏற்பாட்டை பண்ணிட்டாங்க. தங்கமணிகிட்ட தனியா பேசுறது, செங்கோட்டையன்ட்ட தனியா பேசுறது, அந்த ஏற்பாடை பண்ணிட்டு இப்ப பழனிசாமிக்கு வேற வழி இல்லை. அதாவது நாயர் பிடிச்ச புலிவால்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நாயர் தெரிஞ்சோ தெரியாம புலிவாலை பிடிச்சிட்டாரு. அது புலிவாலை பிடிச்சிக்கிட்டே இருந்தாலும் கடிக்க போகுது, விட்டாலும் கடிக்க போகுது. இப்ப அதிமுக பாஜகவோட சேர்ந்தாலும் அழிய போகுது, சேராம இருந்தாலும் தமிழ்நாட்டில் அதிமுக அழிய போகிறது. அதிமுகவின் கடைசி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, எழுதி வச்சுக்கோங்க. இது நடக்கதான் போகுது. 2026 மீண்டும் அவர் சொன்னார்ல, மன்னிப்பு கேட்டார். இது வரையிலங்க பல விஷயங்கள் நடந்திருக்கு இந்தியா முழுவதும். இருங்க, ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். இந்தியா முழுவதும் பல விஷயங்கள் நடந்திருக்கு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, போலீஸ் அத்துமீறல் நடந்திருக்கு. எந்த முதலமைச்சரும் அல்லது எந்த பிரதமரும் இதுவரையில் தவறு நடந்து விட்டது, நடக்கக்கூடாது நடந்து விட்டது, அம்மா மன்னித்து விடுங்கள், சாரி அம்மா என்று சொன்ன எந்த தலைவன் சொல்லுங்க இந்தியாவில்? சரி, 3000 பேருக்கு மேல செத்தப்ப ஒரு நாயோட ஒப்பிட்டு ஒரு நாட்டினுடைய பிரதமர் பேசினார். ஒருத்தர் போயிட்டு இருக்கோம், நம்ம கார்ல போயிட்டு இருக்காங்க. அதாவது இஸ்லாமிய மக்கள் குஜராத்ல படுகொலை செய்யப்பட்டாங்கல்ல, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுக்கு வருத்தம் இல்லையான்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, கார்ல போகும்போது, இப்ப நம்ம கார்ல போயிட்டே இருக்கிறோம், போகும்போது ஒரு நாய்க்குட்டி அடிபட்டு போச்சுன்னா நமக்கு மனசு கஷ்டமா தானே இருக்கும். அப்படிதான் ஒரு கஷ்டமாச்சான். இஸ்லாமிய மக்கள் செத்தது, ஒரு நாய்க்குட்டி அடிபட்டு செத்தா எவ்வளவு மன கஷ்டம் இருக்குமோ அது மாதிரி தான் அவருக்கு மனசு கஷ்டம் இருந்து. நான் சொல்லல, இந்திய நாட்டினோட பிரதமரோட பேட்டி இன்னைக்கு இருக்கு, எடுத்து படிங்க. அதனால இஸ்லாமிய மக்களை வெறுக்கிற ஒரு இயக்கத்தோடு திராவிட மக்கள் சேரவே மாட்டார்கள். அது தமிழ்நாட்டின் வரலாறு. இந்தியாவிலே இன்னைக்கு செட்பேக் வந்துகிட்டு இருக்கு. மகாராஷ்டிராவில் இந்தி எதிர்ப்பு என்பது மகாராஷ்டிராவில் இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு பாருங்க. ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் பேசியது, அவர் தீர்மானம் கொண்டு வந்தது, அதனுடைய எதிரொலியாக இன்னைக்கு இந்தியா முழுவதும் எதிரொலிக்க ஆரம்பித்து விட்டது. அதனால இவங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இனி இந்தியாவிலும் இவர்களுக்கு பிரச்சனை உருவாகும். துரைபாண்டியன் குறிப்பிட்டது போல சிறுபான்மையினரோட வாக்கு பாஜக கூட இருக்கிறதுனால அதிமுகவுக்கு எந்த சூழலையும் கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது. தோழருடைய பேச்சை எப்படி பார்க்குறேன்னா, இந்த சாத்தான் வேதம் ஓதுறதா தான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, காங்கிரஸ்ல இரும்புமங்கை இந்திரா காந்தி அம்மையார் சீக்கிய தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட போது, மெய்காப்பாளர்களாலே படுகொலை செய்யப்பட்ட போது, அன்னைக்கு 2000க்கும் மேற்பட்ட சீக்கிய குழந்தைகள் சிதறுகாயை போல டெல்லி தெருக்களிலே அடித்து கொலை செய்யப்பட்டார்கள். அப்பொழுது மரியாதைக்குரிய மறைந்த பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் ஒரு பெரிய ஆலமரம் சாய்ந்தார், அடியில இருக்கிற புல் பூண்டுகள் எல்லாம் நசுங்கத்தான் செய்யும் அப்படிங்கறத தோழர் மறந்துட்டாங்க. அதே மாதிரி இந்திய நாட்டில் நாட்டு மக்களை பிரித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்திய நாட்டு மக்களுடைய வேதனையே பிஜேபி தான், இந்திய நாட்டு மக்களுடைய வேதனையே ஆர்எஸ்எஸ் தான். 1.5 லட்சம் ஈழத்தமிழர்களை கொலை செஞ்சது திமுக காங்கிரஸ் கூட்டணி. இந்த சாத்தான்கள் தான் வேதம் ஓதுகிறது. இந்த ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது இங்கே தமிழர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அப்ப என்ன சொன்னாங்க? இதே தான் கூட்டணிக்குள்ள வரலாம். அதனால இல்ல வரலாறு திரும்ப காங்கிரஸ் முதுகுல போய் பதுங்கிடுவாங்க. அதனால நீங்க திரும்ப ஒரு காலத்துல காங்கிரஸை துடைத்தெறிப்பதற்காக தோன்றிய இயக்கம் தான் திமுக.
ஆனா இன்னைக்கு காங்கிரஸோட போய் அப்படியே இல்ல, கொள்கை இல்ல, கூட்டணி இல்ல, இல்ல, நான் இதுக்குள்ள வரேன். இந்த காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள வரேன், கூட்டணிக்குள்ள வரேன். அப்படின்னு சொல்ற நான் அளவுக்கு கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. பாஜகவுக்கும் அதிமுக என்ன கொள்கை என்ன கூட்டணி அதை சொல்லுங்க. அதை சொல்லுங்க நீங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு இப்ப என்ன கொள்கை, பாராளுமன்ற தேர்தல் இப்ப என்ன கொள்கை, அதை விளக்குங்க. இப்ப அண்ணன் கேட்ட கேள்விக்கு சூப்பர் பதில் சொல்லுங்க. அதாவது 2021 சட்டமன்ற பொது தேர்தல்ல அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்து போட்டியிட்டு ஒரு பெரும்பான்மை இடத்தை வெற்றி பெற்றார்கள். ஆனால் ஆட்சி அமைக்க முடியவில்லை. சரி, அன்னைக்கு பாஜக கூட்டணினால அந்த சைஸபிள் ஓட்டு கிடைச்சது. அது இல்லாததுனால இப்ப பாராளுமன்ற தேர்தல்ல அதிமுக படுதோல்வி அடைஞ்சது, பாஜகவும் படுதோல்வி அடைஞ்சது. ஆகையினால காலத்தின் தேவையை உணர்ந்து கொண்டு உன்னிடம் 4 இருக்கிறது, என்னிடம் 6 இருக்கிறது, இரண்டும் சேர்த்தால் 10 ஆகலாம், உன்னிடம் 50 இருக்கிறது, என்னிடம் 50 இருக்கிறது, இரண்டும் சேர்த்தா 100. கூட்டணி என்பது கணக்கு தான் சார், ஆர்த்திமெட்டிக் தான் சார். ஏன்னா அதுதான் திரும்ப திரும்ப மாண்புமிகு எடப்பாடியார் வந்து ரொம்ப இதே சுத்தத்தோட சொல்றாரு, கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறுன்னு. தூங்குறவங்களை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள ஒருபோதும் எழுப்ப முடியாது. சரி, நாங்களும் அதுதான் சொல்றோம். ஒரே ஒரு விஷயம், நாங்க சொல்றதே ராமராஜ்யம்னு சொல்றோம். நரேந்திர மோடி ஆட்சியை, அடல் பிகாரி வாஜ்பாய் ஆட்சியை, இனி வருங்காலங்களில் எங்களுடைய ஆட்சியை ராமராஜ்யம் தான் நாங்க சொல்லுவோம். ராமன் இருக்கும் இடம் எங்களுக்கு அயோத்தி என்று சொல்லுவோம். சொல்லி முடிச்சிடறாங்க சார். நீங்க பேசாதீங்க சார், நீங்க பேசுங்க. அந்த ராமன் தான் இங்க ராமநாதபுரத்துல ராமன் வச்சிருக்கீல்ல, ராமயானு லட்சம் பேர் கோடிக்கணக்கான பேர் வச்சிருக்கீல்ல, ராமசாமி வச்சிருக்கீல்ல, அக்னி பிரவேசம் செய்த ராமனா எந்த ராமன்? அதான் உங்க சேதுபதி இருந்தார்ல அந்த ராமன், வானரங்கள சகோதரனா ஏத்துக்கிட்டாரு அந்த ராமன். ஆமாங்க ஆமாங்க, அத போய் யுனெஸ்கோ பாடம் கட்டறீங்க. அன்னைக்கே ராமர் வந்து ராமாயண காலத்திலே இன்ஜினியரிங் படிச்சிட்டு பாடம் கட்டறாரு. இதெல்லாம் பேசாதீங்க. இல்ல கரிகாலன் இன்ஜினியரிங் படிச்சாரா? கரிகாலன் இன்ஜினியரிங் படிச்சாரா? பாஜக கட்டிய கரிகாலன் இன்ஜினியரிங் படிச்சாரா? தஞ்சை பெரிய கோயிலை கட்ட ராஜராஜ சோழன் ஆனா உங்க முன்னாடி ஒரு அணை இருக்கு. கரிகாலன் கட்டினதுக்கு ஒரு சாட்சி அணை இருக்கு. ராமன் கட்டினதுக்கு என்ன சாட்சி சொல்லுங்க? அந்த காலத்துல ராமன் எங்க இருந்து கண்ணை எடுத்து போனாரு, எங்க இருந்து தண்ணி எடுத்து போனாரு, எங்க இருந்து சிமெண்ட் எடுத்து போனாரு, அத சொல்லுங்க. நான் இந்த யுனெஸ்கோல போய் கேளுங்க. கொள்கை கூட்டணி புரட்சி கவிதா சார், யுனெஸ்கோ நான் ஒரு விஷயம் சொல்றேன். திமுக கூட்டணி சொல்லிறாங்க. இல்ல 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 இருங்க அவர்ட்ட ஒரு கேள்வி இருக்கு. அவர்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. புரட்சி கவிதா சார், புரட்சி கவிதா சார், ஒரே ஒரு கேள்வி. இல்ல அவர் கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன். விட மாட்டேங்கிறாரு. எங்கேயோ புரட்சி கவிதாசன் உண்மையை சொல்லிட்டாருன்னா கோடிக்கணக்கான மக்கள் என்னோட கேள்வி கொஞ்சம் அவருடைய கேள்வி ஒரு செகண்ட் ஒரு தம்பதிகளுக்குள்ள மன வேறுபாடு, ஒரே செகண்ட் பிரிஞ்சானா டைவர்ஸ் போடுமா? ஒரே செகண்ட் சார், சேரக்கூடாதா? பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பிரிஞ்சவங்க பிரிஞ்சுக்கிட்டே தான் போடுமா? அண்ணா என்ன டைவர்ஸ் போடுறா? சேர்த்து வைப்பதற்கு ஒரு ஏற்பாடு கூடாதா? அண்ணன் தேர்ல பிரிஞ்சிட்டீங்க. இப்ப திரும்ப இப்ப பிரிஞ்சு போலாம் அப்படின்னு சொல்லி ஆள பாக்குறாங்க. சந்தேகப்பட்ட மாதிரி உங்களை சந்தேகப்படல. உங்க கொள்கை என்னன்னு வளர்க்கங்க. இருங்க சார், திரும்ப பிரிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி அன்வர் ராஜா வச்சு ஆழம் பாக்குது அதிமுக அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏங்க அவர் எடப்பாடியை ரொம்ப தெளிவா வந்து சுப்ரீம் கமாண்ட் ஆஃப் தி அதிமுக. நீங்க கடந்த காலங்களில் அம்மா ஆட்சியில் இருக்கும்போது சொல்லுவாங்க, மந்திரி என்றால் மந்திரி, எந்திரி என்றால் எந்திரிமாங்க. அந்த அளவுக்கு வலிமை மிக்க தலைவியாக புரட்சி தலைவி இருந்தாங்க. அந்த வரிசையில் வந்த எடப்பாடியார் இந்த மாதிரியான தனிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் தவிர்க்க சொல்லி அறிவுறுத்துவார் அப்படின்னு நாங்க நம்புறோம். பிஜேபியிலையும் கூட்டணி சிக்கலை கொடுக்கிற மாதிரி, கூட்டணி சுடுதலை செய்யறது மாதிரி எந்த விதமான முக்கல் முனகல்கள் வரக்கூடாது என்பதை எங்களுடைய மாண்புமிகு மரியாதைக்குரிய எங்களுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் இன்று நடந்த காட்டாங்குளத்தூர் பூத் வலிமைப்படுத்தும் பயிலரங்கத்தில் பயணத்தில் எங்களுக்கு முதன்மையான வழிகாட்டலே என்னன்னா, கூட்டணி குடைச்சலை கொடுப்பது மாதிரி கூடாது, வாக்கு சேகரிப்பது மாத்திரமே உங்களுடைய வேலையா இருக்கணும், பூத்தை வலிமைப்படுத்துவது மாத்திரமே உங்களுடைய வேலையா இருக்கணும். ஆட்சி மாற்றம் வேண்டுமா அல்லது
தேர்தல் வெற்றி வேண்டுமா அப்படிங்கிற முடிவு பண்ணுங்க. சீனிவாசன், ஆட்சி மாற்றம் சீனிவாசன், மட்டும்தான். சீனிவாசன், தேர்தல் வர பேசலாம். பழனிசாமியை compare பண்றது இருங்க இது வந்து அத கேப்பீங்க, இருங்க வந்துறேன். ஒப்பிடவே சீனிவாசனோட முடியாது. கருத்து சார், சொல்றேன். நீங்க திமுக காரர் சார். நான் எதுக்கு திமுக நீங்க ஜெயலலிதா அம்மாவை சீனிவாசன், எடப்பாடி சீனிவாசன், அவர்களை சீனிவாசன், சார், நீங்க திமுக காரர். சீனிவாசன், நீங்க திமுக காரர் சார். கொஞ்சம் நீங்க ரெண்டு பேரும் இருங்க சார். நீங்க சரி, போறீங்க. இருங்க சார். சீனிவாசன், கூட்டணிக்குள்ள குடைச்சலை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் வந்து பாஜகவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிருக்காரு. ஆனா அதிமுகவுல இருந்து அந்த குடைச்சல் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. இதை எப்படி எடுத்துக்கிறது அப்போ? இல்லை, இது குடைச்சல் இல்லை, இது ஒரு ஜனநாயகத்தில் ஒரு ஆரோக்கியமான கருத்து. அதை நிச்சயமாக மாற்றிடுவாங்க. அதில் ஒன்றும் எந்த குழப்பமும் இல்லை. திமுக வந்து நீர்த்து போகிற செய்கிறத, ஒரு இயக்கத்தை நீர்த்து போக செய்கிறதும் சூழ்ச்சி செய்கிறதும் திமுகவுக்கு தான் கைவந்த கலை. அதனால் ஒரு கட்சியை சாதாரணமாக கடந்து அவங்க வந்து விமர்சனம் வைக்கிறதெல்லாம் அரசியல் நோக்கத்துக்காக தான் எல்லாரும் வைக்கிறாங்க. இப்போ ஐயா சொல்கிறாரு பாருங்க, துரைப்பாண்டியன் என்னென்ன சொல்கிறாரு பாருங்க, இதான் கடைசி தேர்தல். இவரே வந்து முடிவு பண்ணுறாரு. ஏங்க, திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு மக்களுக்கு எதிரான, மக்களுக்கு விரோதமாக இருக்கிற கடைசி தேர்தல் திமுகவிற்கு கடைசி தேர்தல். நீங்க அப்படிதான் பார்க்கணும். திமுகவை வீட்டுக்கு அனுப்புற தேர்தல் இந்த 26 தேர்தலுங்க. திமுகவை வீட்டுக்கு அனுப்புற தேர்தலுங்க இந்த தேர்தல். அதனால அந்த கொள்கை, நீங்க கொள்கைன்னு கேட்டீங்க இல்லையா, நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஏன் பாஜகவை எதிர்த்து நின்னோம் அப்படின்னோம்னா, அன்றைக்கு எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்த்தோம். அதுதான் உண்மையான நோக்கம். இன்றைக்கு திமுக வீட்டுக்கு அனுப்பணும், அதனால பாஜகவோட நாங்கள் சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி வச்சிருக்கிறோம். இதுதான் கொள்கை கோட்பாடு. தேர்தலில் வந்து ஒரு கட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னா கொள்கையெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு முக்கியமாக எதிரியை வீட்டுக்கு அனுப்பணும்னா என்ன செய்யணும், மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா என்ன செய்யணும். அப்போ எல்லா கட்சிகளும் ஒரு இது தன்னலம் இல்லாமல் வாங்கப்பா எல்லாம் ஒன்றா நிற்போம், திமுக வீட்டுக்கு அனுப்பணும். அந்த முயற்சியில் தான் இன்றைக்கு என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்குது. இதில் வந்து தேர்தலில் வந்து கொள்கை கோட்பாடுனா, ஈழத்தமிழர் அழிச்ச காங்கிரஸோட திமுக ஏன் இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்குது? அப்போ அது ஒரு கொள்கையா? அது அப்ப கொள்கை வேறு, கூட்டணி வேறு. சீனிவாசன், எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அப்படிங்கிறது, விஜய் இருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் பாஜகவுக்கான அந்த குடைச்சல் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குதா? அரசியல், அதாவது தேர்தல் அரசியல்ல வந்து எந்த கட்சி ஒரு சுமூகமாக கூட்டணியோட ஒத்து போறாங்களோ அந்த கட்சியோட கூட்டணி வைப்பாங்க. கூட்டணி வைக்கலைன்னா என்ன செய்ய முடியும்? விஜயை கூப்பிட்டோம், அப்பாடி திமுக எதுக்குன்னு சொல்றீங்களா, வாங்க எல்லாம் ஒன்றா நிற்போன்னு, இல்லை நான் தான் முதலமைச்சர், நான் தானே நில்லுங்க, அதில் வந்து தடை இல்லைன்னு சொல்லி அது மைல் கடந்தாச்சு. அப்போ இனி இருக்கிற கட்சிகள், வரப்போகிற கட்சிகளோட வச்சு தான் திமுக வீட்டுக்கு அனுப்பணும். அதனால் வந்து இந்த கட்சி வருவாங்கன்னு வெயிட் பண்ணுறதுக்கெல்லாம் வேலை இல்லை, எல்லாம் களப்பணி ஆயிடுச்சு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். பாஜக தொண்டர்கள், எதிர்க்கட்சி தொண்டர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்துக்கு வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் எதிர்ப்புன்றது திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பணும். அந்த நோக்கத்துக்காக இணைந்திருக்கிற இந்த கூட்டணி வெற்றி பெறுகின்ற கூட்டணி. திமுக அந்த கூட்டணியுடைய நடவடிக்கைகளை பார்த்து மிரளுகிறது, பயப்படுது. அதனால தான் இன்றைக்கி வேறு வழியே இல்லை, அதிமுக பாஜகவை இன்றைக்கி பேசணும். 4 ஆண்டுகளாக பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணி தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மைகளை கொண்டு வந்து சேர்த்துச்சு இந்த திமுகங்கிறது தரைத்தளத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரியும், வாக்காளர்களுக்கு ஒன்றும் இல்லை. இதே பாஜக தான் அதிமுக பல்வேறு நலன்களை கொண்டு வந்து கொடுத்தது. அதனால அதிமுகவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு, வாக்குகள் இருக்குங்கிறத நான் பதிவு செய்கிறேன். ரைட் சமத் சார், அதாவது வந்து கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியை பற்றி தமிழ்நாட்டில் அவங்க காலூன்ற முடியாது, அதே போல் வந்து இவங்களால சிறுபான்மையினருடைய வாக்கு கிடைக்காது, இப்படியெல்லாம் சொல்லி பேசிட்டு ஆனால் எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது, அதை எப்படி எடுத்துக்கிறது? கூட்டணி அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா மைண்டு செட் ஆகணும். அதிமுக தொண்டனுக்கும் பிஜேபி தொண்டனுக்கும் அது ஆகலை, இல்லை ஆகலை, ஆகாது, ஆக வாய்ப்பில்லை. இனி ஒன்று, நாளைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேட்டுப்பாளையத்திலேருந்து புறப்படுறார். அவருக்கு ஒரு பேர் இப்போ நேரத்திலேருந்து போட்டுட்டு இருக்காங்க, புரட்சி தமிழர்னு. முதல்ல அதை உடனடியாக அகற்றணும். சத்யராஜ் ஏற்கனவே இருக்குல்ல, அது அதைத்தான் சொன்னேன். காலில் நகம் நுழைத்த நாள் முதலாகவே ஒரு பகுத்தறிவாளனாகவே வாழ்ந்து வருகிற சத்யராஜ், தந்தை பெரியார் வேடத்தில் நடித்த சத்யராஜ், எந்த காலகட்டத்திலும் சமரசம் செய்து கொள்ளாத சத்யராஜுக்கு கொடுத்த படத்தை
இன்னி ஒருத்தன் தானாவே எடுத்து போட்டுக்கிறதுனா இவருக்கு ஏதாவது தரம் இருக்கா? எந்த பல்கலைக்கழகத்துல கொடுத்தாங்க? சத்யராஜ் புரட்சி தமிழர், இவரு எடப்பாடியார் வந்து புரட்சி தமிழர் இல்ல, அது போட்டு கூடாது. எந்த பல்கலைக்கழகத்துல புரட்சியாவது சொல்லுங்க, பல்கலைக்கழகத்துல புரட்சியாவது சொல்லுங்க. எந்த பல்கலைக்கழகத்துல கொடுத்தாங்க சார்? புரட்சி தமிழர் சொல்றாங்க. பட்ட உற வேலையெல்லாம் நம்மள்ட்ட வேணாம் சார். பட்ட உற வேலையெல்லாம் விடாது. நீங்களா பட்ட விட்டுட்டீங்க. தந்தை பெரியார்ங்கிற பட்டத்தை விட்டுட்டீங்க. எவ்வளவு பெரிய தரங்கட்ட நடவடிக்கைங்கிறத இதுல அவங்க பதிவு செய்யறாங்க. ரைட் ரைட் ரைட். நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வி. ரைட் ரைட். இன்றைய விவாதம் முன்னாடி ஒரு மக்கள் வர இன்றைய விவாதம் தொடர்பாக நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தா என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் ஒருபோதும் பாஜக காலூன்ற முடியாது என அதிமுக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா கூறியிருப்பது அப்படிங்கிறது வந்து கூட்டணிக்கு சூசக எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி 35% பேரும், இதுதான் தமிழ்நாட்டுடைய கள நிலவரம் அப்படின்னு சொல்லி 51% பேரும், இது அவரோட தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லி 14% பேரும் குறிப்பிடுறாங்க. சார் நாஜித் சமத் சார், இதுதான் தமிழ்நாட்டோட கள நிலவரம் அப்படின்னு சொல்லி தான் 51% பேர் குறிப்பிடுறாங்க. அதை எப்படி அப்புறம் எடுத்துக்கிறது? அதான் உண்மை, அதான் உண்மை. நான் என்ன கேட்குறேன், ஒரு மோகன் பகவத் என்கிற RSS இயக்கத்தினுடைய தலைவர் கோவை வருகிறார். அவரை கொண்டாடுகிற இடத்தில் போய் அதிமுகவினுடைய செல்வாக்கு பெற்ற முன்னாள் அமைச்சர் அண்ணன் வேலுமணி நிற்கிறார். இதனா பொதுமக்கள் எல்லாம் இழிச்சவாயன் எடுப்பார் கைப்பிள்ளைன்னு நினைக்கிறாங்களா? கொள்கை சார்ந்து சிந்திக்கிற தமிழர்கள் எவ்வளவு ஆபத்தான விளையாட்டை அதிமுகவில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தக்க பதிலடியை யுத்த காலத்தில் தருவார்கள். நன்றி சார், நன்றி நன்றி. சந்திக்க கூடாதவங்களா? நடக்க கூடாது. RSS ஆபத்தான அமைப்பு, சந்திக்கவே கூடாது. அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன சார் லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கு? காந்தியை கொன்றது உங்களுக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கு? காந்தியை கொன்றது சார் திரும்ப இந்த வார்த்தை சொன்னா ஐ டோட்டலி அப்ஜெக்ஷன் சார். காந்தியை கொன்றவர்கள் RSSங்கற டாபிக் இது வேற, இது வேற. அது வேண்டாம், நிப்பாட்டுங்க. அது சுப்ரீம் கோர்ட் தான் இந்தியாவே காந்தியை கொன்னது ஒரு இஸ்லாமியர்னு நன்றி சார். தவறான பிரச்சாரத்தை இவங்க தொடங்க ஆரம்பிச்சாங்க. நன்றி நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.